ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில படத்தோட ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நடித்த ஒரு சில ஆக்டர்ஸ் இல்லை அந்த படத்தில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் யாராச்சும் வன்மத்தை கக்கிய தருணங்கள், தன்னோட சேர்த்து வச்ச வன்மங்கள் இல்லை ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அவங்கள வந்து வறுத்தெடுத்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டார்கெட்டட் அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. யார் யார் அதெல்லாம் அப்படின்றத இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆக்டர் சத்யராஜ் சார். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆக போற வாவாத்தியார படத்தோட ஆடியோ லான்ச் ஒன்று நடந்தது. அந்த ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சத்யராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. வாவாத்தியார இந்த டைட்டிலும் இந்த மாதிரி படத்துலயும் வந்து எங்க புள்ள கார்த்தி நடிக்குதா அப்படின்ற காரணத்தினால தான் நாங்க வந்து இவனை நடிக்க விட்டோம், அந்த டைட்டிலாம் கொடுக்க விட்டோம். கண்டவங்க எல்லாம் நடிக்கிறதுனா எல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம், இதுக்கெல்லாம் நாங்க போராடி இருப்போம், இதெல்லாம் விட்டுருக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. கண்டவங்க யாரோ அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் அது வந்து பர்டிகுலரா ஒருத்தரை தான் வந்து பாத்தீங்கன்னா பேஷ் பண்ற மாதிரி இருந்தது. அது வேற யாரும் இல்ல, தளபதி விஜய் தான். ஏன்னா அவர் தான் இப்ப அடுத்து பொலிட்டிக்கலி வேற மாதிரியான ஒரு பரிமாணத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம அவர் வந்து நெக்ஸ்ட் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷேட்ல ஃபேன்ஸ் அண்ட் பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாங்கன்னும் போது அதை வச்சு அடிச்சு பேசுற மாதிரியான ஒரு விஷயமா இதை வந்து பார்க்கப்பட்டது. தென் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஆஃப்டர் விஜய் சார் பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஏத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த ஒரு வன்மத்தை இந்த பிரஸ் ஈவெண்ட்லயுமே வந்து அவர் பிரதிபலிச்ச மாதிரி தான் தெரிய வந்தது. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா. ஸோ அதே வாவாத்தியார் படத்தோட இப்போ ரீசெண்ட் டைம்ல நடந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டுலாம் வருவானுங்க, கூட்டு போய் நடு ரோட்ல விட்டுட்டு போயிருவாங்க, நம்ம தான் இந்த நேரத்துல நின்றுக்கணும், ஆனா நம்பாதீங்க அந்த மாதிரி பயங்கரமா அடிச்சு விட்டுருக்காரு. அது வேற யாரும் இல்ல, எஸ்கேவை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி சொல்றாரு. ஏன் இவர் வந்து எஸ்கேவை அட்டாக் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கே வச்சு மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபிளாப், போட்ட காசு எதுவுமே எடுக்க முடியல, சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல. அதுக்கு இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே வந்து இவர் மேல வந்து ஃபைன் சார்ஜ் பண்ணிருக்காரு கோர்ட்ல. இந்த மாதிரி எனக்கு சம்பளம் பேலன்ஸ் இருக்கு, அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா கேஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் போயிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா இந்த ஒரு விஷயத்த ஞானவேல் ராஜா ப்ராப்பரா பயன்படுத்திக்கிட்டு அவரை அட்டாக் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிய வந்தது. சாலிடா வந்து பாத்தீங்கன்னா உடச்சு வந்து ஓப்பனா பேசியிருப்பாரு அந்த ஒரு ஈவெண்ட்ல. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது எஸ்கே. அவரோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படத்தோட ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. அந்த ஈவெண்ட்ல இவர் ஒரு ப்ரொடியூசர்ன்றனால கலந்துக்கிட்டு அதில் வந்து பேசியிருப்பாரு. அப்போ வந்து டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி அவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், நல்லா இருந்தது, அவரை வந்து நான் இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஸோ அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு. நான் இது வந்து இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், இவருக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்லாம் நான் வந்து சொல்லி காட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு எல்லாருமே அந்த மாதிரி சொல்லியே பழக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலரை அட்டாக் பண்ணி பேசியிருப்பாரு எஸ்கே. ஸோ வேற ஒன்றும் இல்லை, 3 படம், தென் இது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல், காக்கி சட்டை, இது மாதிரியான படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு காலத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மணி கைண்ட் ஆஃப் பேக் போனா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது தனுஷ் சார் தான். சோ அதுக்கப்புறம் டீமான இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எஸ்கே ஆர்டிஸ்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே வச்சு 2-3 படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களால தான் வந்து நீ வந்த, இவங்கெல்லாம் உன்னை வளர்த்து விட்டாங்க, அவங்களுக்கே நீ நன்றி கேட்டவன் ஆகிட்ட, அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்கேவை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சோசியல் மீடியால. அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ல எஸ்கே பேசினது வந்து பாத்தீங்கன்னா பலராலும் பார்க்கப்பட்டது. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ரஜினி சார் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து பேசின அந்த ஒரு விஷயம். அந்த டைம்ல தான் கரெக்டா வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் முடிஞ்சு அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ வந்து சரத்குமார் சார் சும்மா இல்லாம இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா யார் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு கலவரம் வேற. இதுக்கு அடுத்து நடந்த கரெக்டா அந்த ப்ரொமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் சும்மா இல்லாம காக்கா வந்து பறக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா கழுகு இருக்குல்ல, கழுகு வந்து இப்படி பயங்கரமா பறக்கும், அது வந்து அடிச்சு போட்டு போயிடும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த மாதிரி டீகோட் பண்ணிக்கங்கடா அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் அவரே வந்து பாத்தீங்கன்னா லால் சலாம் படத்துலயும் வந்து அந்த ப்ரொமோஷன்ல வந்து இல்ல நான் வேற ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், நீங்க அதை தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து மேக்கப்பும் பண்ணாரு. பட் லிட்டரலி எல்லாருக்கும் தெரியும் அந்த டைம்ல யாரை வந்து ரஜினி சார் அட்டாக் பண்ணி அந்த மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ரஜினி சார் வர்சஸ் இளையராஜா சார். ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட ஈவென்ட் ப்ரொமோஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரோஸ்ட் என்ஜாயபிளாவும் இருக்கும், ஒரு நோஸ் கட் மொமெண்டாவும் இருக்கும். ஒரு இசை நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இளையராஜா சார் வந்து ரஜினி சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இளையராஜா சார் ரஜினி சாருக்கு ஒரு நோஸ் கட் கொடுப்பாரு. அப்ப கரெக்டா ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்றீங்களே, நல்லா வருதா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்லயே போட்டு மூக்க உடைச்சிருப்பாரு. இளையராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மியூசிக் யூஸ் பண்றாங்களோ அவங்க மேல காப்பிரைட் ஸ்ட்ரைக் போடுவேன், எனக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார்ல. அந்த டைம்ல கரெக்டா இந்த ஈவெண்ட்ல வச்சு ஏதோ காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நல்லா வருதா அப்படின்ற மாதிரி போட்டு கேட்டிருப்பாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்தது. இப்படி போட்டு பேசுறாரு, இப்படி மூக்க உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் நிகழ்ச்சியா நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து இளையராஜா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து ரஜினி சார் நோஸ் கட் பண்றேன்ற ட்ரை பண்றேன்ற பேர்ல ஒண்ணு பண்ணுவாரு. டக்குன்னு ரஜினி சார் ஸ்டேஜ்ல மைக்கா வாங்கிட்டு நான் உனக்கு பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பண்ண பல விஷயங்கள், பல விதமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ல சிஎம் முன்னாடியே போட்டு உடைச்சு விட்டு போயிருவாரு. இன்னும் நிறைய இருக்கு, அப்புறமேட்டு வந்து சொல்றேன் அப்படின்ட்டு வேற போவாரு. இந்த ஒரு காம்போ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு லவ்லி காம்போவா இருக்கும் போல. இது மாதிரி இன்னும் நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் வரும் போல இவங்ககிட்ட இருந்து. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறான ஸ்டேஜ்ல ஒரு லாஃப்டர் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஸ்மால் வன்மம் தான், பட் அது வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு வன்மமா இருந்தது. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது அஜித்குமார் சார். அஜித்குமார் சார் மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமால இருந்த எல்லா நடிகர்களும் கலைஞர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஃபாரின்ல நடிச்சுக்கிட்டு இருந்தா, ஃபாரின்ல ஷாங்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ பிஸியா அந்த ஆக்டர்ஸையுமே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்துதான் ஆகணும், ஏன்னா அவர் சிஎம், அவர் தலைவர், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு சில நடிகர்கள்லாம் வர வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து கலைஞர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததையும் பண்ணிட்டு போயிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் சார் வந்து டேரிங்கா அந்த மாதிரி சொல்லிடுவாரு, நீங்க வந்து வற்புறுத்தி கூப்பிடுறீங்க, நல்லா இல்ல, நாங்க பாட்டு படம் நினைச்சிட்டு இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, இப்படிலாம் ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேரிங்கா சிஎம் முன்னாடியே கேட்டு விட்டுருவாரு. அப்போ ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு கையெல்லாம் தட்டுவாரு. அங்கிட்டு சூர்யா சார், விஜய் சார் அவங்க நின்று இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்னடா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டேரிங்கா அஜித் சார் கலைஞர் முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு கூப்பிட்டு வச்சு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் போகுது. அது எந்த அளவு உண்மைன்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி அவர் அஜித் சார் வந்து நேரடியா வெளிப்படையா மீடியால நடந்திருந்த ஈவெண்ட்ல இதை பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஜய் சார் பேசினது. பேங்கரான ஒரு ஸ்பீச். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பீச்சில் பேசின எல்லா பார்ட்டையும் தாண்டி அரசியல் சம்மந்தப்பட்ட அவர் பேசின விஷயங்களாம் ரியலியா தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சுறா அப்படின்ற ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது சன் பிக்சர்ஸ் தான். அப்போ சுறா த லீடர் அப்படின்ற டைட்டில் வைக்கும் போது த லீடர்லாம் கிடையாது தம்பி, எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு லீடர் தான், அது கலைஞர் தான், அதனால வந்து இந்த லீடர்ன்ற பேர்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்க சொல்லி அவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாம காவலன் படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைடுல இருந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க ரிலீஸ் டைம்ல. காவலன் படத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் கொடுத்திருக்கு, ஏடிஎம்கேவும் கொடுத்திருக்கு. இந்த 2 கட்சிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்ல பேஷ் பண்ணிருப்பாரு. ஒருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சிருப்பாரு. அதுல வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தரோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபேமிலி. ஒரு காலத்துல இந்த லீடர்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ எல்லாம் ஒன்னும் லீடர் கிடையாது, எங்களை பொறுத்தவரையும் ஒரு லீடர் தான் அப்படின்னு சொன்னவங்களே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார்னு ஒரு அரசியல் படம் எடுக்க வச்சு அதுல இவர் கிட்டத்தட்ட ஒரு லீடர்ன்ற மாதிரி காட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆகி அந்த ஒரு ஸ்பீச் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. கலாநிதி சிம்ஹன் சார் எல்லாம் அந்த ஒரு ஹோல் ஃபேமிலியுமே வந்து விஜய் சார் பேசிக்கிட்டு இருக்கிறத உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே வச்சு அவங்களே வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு மறைமுகமா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலான ஒரு சம்பவம்னே சொல்லணும். இந்த மாதிரி அவன் கேமரால சிக்கப்பட்ட நிறைய வன்மமான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்றத கீழே மறக்காம வைக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.